ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள்தான் என்று சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொலைக்கான முகாந்திரம் இருந்ததால் 8 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அவர்களிடமிருந்து உணவு டெலிவரி ஊழியர் உடைகள், 3 பைக்குகள், 7 அரிவாள்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டு உள்ளதாக கூறினார். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, ஆவணம், சிசிடிவி பதிவு அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள்தான் என்றும் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சந்தேகத்தின் பேரில் மேலும் 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு அனைத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செபிஎம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களே மர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் உடனடியாக அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணிட்டு துரித விசாரணைக்காக 10 ஸ்பெஷல் டீம்ஸ் அமைக்கப்பட்டது. அதில் அவங்களோட அந்த தனிப்படைகள் உடைய சிறிய முயற்சினால வெறும் 4 மணி நேரத்துக்குள் 8 சந்தேக நபர்கள் நேற்றுக்கு நைட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்பர் இன்டரோகேஷன் பண்ணி மெட்டிகுலஸ் கொஸ்டினிங் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சந்தேக நபர்களுக்கு பிடிச்சிருக்கும், கைது பண்ணியிருக்கோம். எப்போனா அவங்களோட பிரைமா ஃபேசி இன்வால்வ்மெண்ட் ரெக்கார்டில் வந்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சாட்சி பொருட்கள் பொறுத்திருக்கும். அந்த 8 நபர்கள் கைது பண்ண பிறகு மறுபடியும் டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஜொமேட்டோ பேர் எழுத ஒரு டிஷர்ட், ஜொமேட்டோ பேக், 3 பைக்கு, இரத்தக்கரையுடன் 7 அருவாள்கள் கைப்பற்றப்பட்டது. இதெல்லாம் சாட்சி பொருள்கள்.